கட் ஆயிடுச்சு சார். இந்த இணைய வழியாக இந்த கருத்தரங்கில் இணைவதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களோடு இன்றைக்கு ஒரு இலக்கியம் குறித்த ஒரு சிந்தனையை பகிர்ந்து கொள்வது என்கின்ற நிலையும் தாண்டி, இந்த மண்ணில் எண்ணற்ற இலக்கியவாதிகள், எண்ணற்ற போராளிகள் இருந்தும் கூட எத்தனையோ இலக்கியவாதிகளை படித்து நாம் கடந்து வந்திருக்கிறோம். ஆனால் ஒரு அரசியல் களத்தில் நின்று கொண்டிருந்து ஒரு இலக்கிய பணியை முன்னெடுத்தவர் என்கின்ற பார்வையின் அடிப்படையில் கூட அல்லாமல், இந்த மண்ணில் படித்தவர்கள் செய்யக்கூடிய இலக்கிய பணி என்பதும் படிக்காத பாமரன் தன்னுடைய வழியின் மூலமாக, சுய சிந்தனையின் மூலமாக, சுய அறிவின் மூலமாக ஒரு இலக்கியத்தை படிப்பது என்பது பல்வேறு மாறுபாடுகளை கொண்டது. அந்த அடிப்படையில் எந்த அளவு ஒரு பார்வை மாறுபட்ட பார்வையாக இலக்கியத்தை மாப்போசி அவர்கள் கொண்டிருக்கிறார் என்ற ஒரு சிந்தனையை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அதன் அடிப்படையில் இன்று மாப்போசியின் இலக்கிய பார்வை என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் என்னுடைய கருத்துக்களை முன்வைக்க நான் ஆசைப்படுகிறேன். இலக்கியம் என்கின்ற நிலை வந்துவிட்ட பின்பு இலக்கியம் என்றால் என்ன என்கின்ற ஒரு கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய தேவையில் நாம் நின்று கொண்டிருக்கிறோம். இலக்கியம் என்பது மனிதனை மனிதனாக மாற்றக்கூடிய ஒரு சிந்தனை கொண்டதுதான் இலக்கியம் என்கின்ற பார்வை நமக்கு இருக்கின்றது. மனிதனுடைய வாழ்க்கைக்கு நியதி, சரி தவறு என்கின்ற நிலையை உணர்த்துவதற்கு இலக்கியம் பயன்படும் என்கின்ற கருத்துக்களை எல்லாம் நாம் இருகானம் படித்து வந்திருப்போம். இது முழுக்க முழுக்க கல்வி அறிவு கொண்ட, முழுமையாக இலக்கியத்தில் தங்களை ஆட்படுத்தி கொண்ட ஒரு இலக்கியவாதி முன்வைக்கின்ற கருத்து இதுதான் இலக்கியம் என்பது. ஆனால் கல்வி அறிவு இல்லாமல் வாழ்க்கையை முழுவதுமாக போராட்டத்திற்கு அர்ப்பணித்து, கல்லிருக்கும் குடியிலே பிறந்து வறுமையிலே தன்னுடைய வாழ்மையை முழுமையாக செலவழித்து 3ஆம் வகுப்பு கூட கடக்க முடியாத ஒரு கல்வி அறிவு இல்லாத ஒரு மனிதன் இலக்கியத்தில் இவ்வளவு ஆளுமை செலுத்தியிருக்கிறார் என்றால் உண்மையாகவே படித்தவனுடைய பார்வையும் அந்த பாமரனுடைய பார்வையும் வேறாகத்தான் இருக்கும். ஏன் மாப்போசி அவனுடைய பார்வையை நாம் நோக்கி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், கடந்த கால வரலாற்றை எல்லாம் எடுத்து பார்க்கின்ற போது கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும் பிற இலக்கியவாதிகளை தவிர்த்து மாப்போசியை அழைத்து சொற்பொழிவு நிகழ்த்தி இருக்கிறார்கள். புலவர்கள் அரங்கத்திலே மாப்போசி போராட்டப்பட்டிருக்கிறார். பண்டிதருக்கு நிகராக ஒரு பாமரர் இந்த சமூகத்திலே அமர முடியும் என்கின்ற கருத்தியலை மாப்போசி தன்னுடைய வாழ்விலில் நிரூபித்து காட்டியிருக்கிறார். அதையும் தாண்டி சாகித்ய அகமதி விருது தன்னுடைய நூலுக்கு கிடைக்கின்ற அளவிற்கு இலக்கியத்தில் தன்னுடைய ஆளுமையை செலுத்தியிருக்கிறார். பல்கலைக்கழகங்கள் முனைவர் பட்டம் கொடுக்கின்றன, புத்தகங்கள் பல்வேறு பதிப்புகள் முன்வந்து வாங்கிக் கொண்டு செல்கிறார்கள், ஆங்கிலத்தில் மொழிபெயர்க்கப்படுகின்றது. இத்தகைய வரலாற்று செய்திகள் எல்லாம் நான் உள்வாங்கிக் கொள்ளுகிற போதுதான் தெரிகின்றது, முனைவர் பட்டம் பெற்று தமிழிலே நீண்ட பெரும் ஒரு ஈர்ப்பு கொண்டு தங்களை ஆட்படுத்தி கொண்டவர்களினுடைய கூட இன்றைக்கு நாம் பார்ப்பதில்லை. அவர்களை கூட இந்த சமூகம் மதிக்காத சூழ்நிலையில் தன்னுடைய சுய சிந்தனையின் அடிப்படையிலே, முயற்சியின் அடிப்படையிலே இலக்கியத்தில் நுழைந்த இந்த மாமனிதனை ஏன் இன்றும் வரலாற்று பேசிக் கொண்டிருக்கின்றது என்கின்ற ஒரு செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதுதான் என்னுடைய நோக்கம். அதை அடுத்தாற்போல் அவர் ஒரு அரசியல்வாதியாக இருந்திருக்கிறார். இதுவரை நாம் படித்திருக்கிறது, அரசியல்வாதி என்றால் ஆன்மீகவாதியாக இருக்க முடியாது. ஆன்மீகவாதியாக இருந்தால் அன்பு கொண்டவராக, பண்பு கொண்டவராக, இலக்கியத்தில் முழுமையாக ஈடுபடக்கூடியவராக இருக்க முடியாது. ஆனால் ஒரு மனிதன் முழுமையாக அரசியல்வாதியாக, தெய்வீக தன்மை கொண்டவராக, அன்பு கொண்டவராக, பண்பு கொண்டவராக, இலக்கியத்தில் முழுமையாக தன்னுடைய வாழ்வியலை ஈடுபடுத்தி கொண்டு
ஒரு நீண்ட நெடிய போராட்ட களத்திலும் தன்னை சரிநிகராக ஆட்படுத்திக் கொண்டு ஒரு நிலையை இந்த மண்ணில் உருவாக்க முடியும் என்பதை செய்து காட்டியவர் மாப்போசி. அந்த ஒரே காரணத்திற்காகத்தான் மாப்போசியினுடைய இலக்கிய பார்வை எப்படி இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அரசியல் களத்தில் எத்தனை ஆர்ப்பாட்டங்களுக்கு மத்தியிலும் ஒருவன் இலக்கியத்திற்குள் நுழைய வேண்டிய தேவை என்ன? எவ்வளவோ போராட்டங்கள், படிப்பினைகளை தான் அரசியலில் நாம் முன்வைக்க வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆனால் அதனை அடுத்தாற் போல இலக்கியத்திலும் நாம் முன்வர வேண்டும், இலக்கியத்திலும் நம்முடைய வாழ்வு கலக்க வேண்டும் என்பதற்கான அவருடைய அந்த தேடலும் அந்த ஓட்டமும் எதை அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்பதை நாம் இன்றைக்கு சிந்தித்து பார்க்க வேண்டும். முழுமையாக இலக்கியத்தை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இரண்டு பெரும் பார்வை இருக்கும். ஒன்று, தங்களுடைய அறிவை வளர்த்து கொள்வதற்காக இலக்கியத்தை நாடுவார்கள். அப்படி இல்லை என்று சொன்னால் வாழ்வியல் இன்பத்திற்காக இலக்கியத்தை பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் முதலாக இலக்கியம் என்பது மனிதனை செம்மையுறை செய்கின்ற, மனித வாழ்க்கையை பண்படுத்துகின்ற ஒரு செயல் என்பதை இந்த உலகிற்கு நிரூபிப்பதற்காக தமிழர் உயர்வும் தமிழ் இன ஓர்மையும் பெற வேண்டும் என்பதற்காக இலக்கியத்தை பயன்படுத்திய ஒரு தலைவர் மாப்போசி. 10ஓடு 11ஆக இருந்த சிலப்பதிகார காப்பியத்தை, ஏட்டிலே பூட்டி வைத்திருந்த சிலப்பதிகார காப்பியத்தை மக்கள் மன்றத்திலே கொண்டு போய் சேர்க்க முடியும் என்பதை ஒரு அரசியல்வாதி செய்து காட்டினான் என்றால், இன்றைக்கு சமூகத்திலே இருக்கின்ற இலக்கிய செல்வர்கள் எல்லாம் எத்தகைய பார்வை கொண்டிருந்தார்கள், மாப்போசி எத்தகைய பார்வை கொண்டதினால் அது செயல்முறைப்படுத்தப்பட்டது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். நான் சொல்லவில்லை, அண்ணாதுரை அவர்களே சொல்லுகிறார். எந்த சிலப்பதிகார இயக்கத்தை மக்கள் மன்றத்தில் கொண்டு போய் நான் சேர்க்க நினைத்தேனோ, எந்த கருத்தை திராவிடர் கழகத்தில் இருந்து நான் மக்கள் மன்றத்திற்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று நினைத்தேனோ அதை என்னால் இயல முடியவில்லை. ஒரு காரணங்கள் என்னை கட்டி போட்டு விட்டது. ஆனால் அதை தமிழரசு கழக தலைவர் மாப்போசி அவர்கள் செய்து முடித்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியை அண்ணாதுரை பதிவு செய்கிறார் என்று சொன்னால், இலக்கியத்தில் அண்ணாதுரையினுடைய கனவை கூட நிறைவேற்றியவர் மாப்போசியாக இருக்கிறார் என்பதை நாம் இன்றைக்கு உணர்ந்து கொள்ள வேண்டும். தடமாறி நடந்த இலக்கியவாதிகளை தடம் பதிக்க வைத்ததுதான் சிலப்பதிகாரத்தில் மாப்போசி செய்த புரட்சி. இன்றைக்கு நாடு முழுவதும் சிலப்பதிகார காப்பியங்கள் இருக்கிறது, பேசப்படுகின்றது. மக்கள் மன்றத்தை போய் இன்றைக்கும் மக்கள் வாழ்வியலிலே சிலப்பதிகாரத்தினுடைய கதாபாத்திரங்கள் கலந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு முழுமுதற் காரணம் மாப்போசியும் அவருடைய இலக்கிய பணியும் என்று நான் சொல்லவில்லை, மூவா அவர்கள் சொல்லுகிறார். அண்ணாதுரை சொல்லுகிறார். இப்படியான இந்த மண்ணிலே இலக்கியத்தில் தங்களை ஆட்படுத்திக் கொண்ட தலைவர் பெருமக்கள் எல்லாம் மாப்போசியை புகழ்ந்துரைத்திருக்கிறார்கள் என்றால் அதற்கு ஒரே காரணம், அவர்களையும் கடந்த, அவர்கள் கொண்ட இலக்கியத்தின் மீதான பார்வையும் கடந்த ஒரு புதிய ஒரு கண்ணோட்டம், ஒரு புதிய முயற்சி, ஒரு புதிய பரிணாமம் அதுதான் மாப்போசியிடம் இருந்தது. அந்த ஒற்றை காரணத்திற்காகத்தான் மாப்போசியினுடைய இலக்கிய சிந்தனை என்பது இந்த சமூகத்தில் இன்றைக்கும் தேடப்படுவதாக, வேண்டப்படுவதாக இருக்கின்றது. அவர் இலக்கியத்திற்கு செய்த தொண்டு என்பது முப்பரிமாணங்களை கொண்டது. ஒன்று, மெய்யளவில் தொண்டு செய்தார், எழுத்தளவில் தொண்டு செய்தார், பிறகு சொல்லளவிலும் தொண்டு செய்தார். இந்த மண்ணிலே திருவி கல்யாண சுந்தரனாருக்கு பிறகாக, சுவாமிநாத ஐயருக்கு பிறகாக தமிழ் இலக்கியத்திற்கு மிகப்பெரிய பங்களிப்பு செய்த ஒரு சமூக நீதி போராளி இருப்பார் என்று சொன்னால் அது மாப்போசியாகத்தான் இருக்கும். எந்த காரணத்திற்காக இதை மாப்போசி செய்ய வேண்டும்? அரசியல் களத்தில் இருந்தார். இலக்கியத்தில் இந்த செய்தியை அவர் எதற்காக செய்திருக்க வேண்டும் என்கின்ற கேள்வி எடுக்கின்ற போது, ஒன்று வியாபாரத்திற்கா, பெயருக்கா, புகழ்ச்சிக்கா, எந்த காரணத்திற்காக அவர் செய்திருக்க வேண்டும்? முழுக்க முழுக்க தன்னுடைய சுயநலத்தை அறவே ஒதுக்கிவிட்டு லட்சிய பணிக்காக, இலக்கியம் என்பதை லட்சிய பணிக்காக மாற்ற முடியும் என்பதை செய்து காட்டியவர் தான் மாப்போசி. அவர் உண்மையாக வியாபாரத்திற்காகத்தான் இலக்கியத்தை கையில் எடுத்திருப்பார் எனில் தன்னுடைய வாழ்விலில் இப்படியான வார்த்தைகளை எல்லாம் அவர் பயன்படுத்தி இருக்க மாட்டார். அவரே சொல்லுகிறார், இலக்கியம் என்பது எப்படியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், ஒன்று மனிதன் வாழ்க்கைக்கு ஏற்றத்தை தரக்கூடியதாக, மனிதன் வாழ்வியலை செம்மையுற செய்யக்கூடிய ஒரு சிந்தனையை உள்ளடக்கியதாக இலக்கியங்கள் இருக்க வேண்டும். அப்படியான இலக்கியங்கள் மனித வாழ்வை மேம்படுத்தவில்லை என்று சொன்னால் அதை இயற்றியவன் கவி சக்கரவர்த்தியாகவே இருந்தாலும் சரி, அந்த நூல் குப்பைக்கு சமம் என்று சொன்னவர் மாப்போசி. இந்த கருத்தில் நாம் ஒரு தெளிவு பெற்றிருக்க முடியும். வியாபார நோக்கத்தோடு அவர் செயல்பட்டு இருந்தார் என்றால் தன்னுடைய
வளர்ச்சி, தன்னுடைய புகழ்ச்சிக்காகத்தான் அவர் இலக்கியத்தை பார்த்திருந்தார் என்று சொன்னால் இந்த வார்த்தையை அவர் செய்திருக்க மாட்டார். ஆனால் மாறாக கவி சக்கரவர்த்தியாகவே இருந்தாலும் சரி, மனித வாழ்க்கைக்கு பயன்படாத இலக்கியங்கள், மேன்மைக்கு பயன்படாத இலக்கியங்கள் இருந்து பயனில்லை என்று சொன்னவர்தான் மாப்போசி அவர்கள். ஆகவே இலக்கியம் என்பது சமூக விடிய தேடலான மக்களின் மனதில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும், மக்களினுடைய இயலாமையை போக்க வேண்டும், ஏற்றத்தாழ்வட்ட சமூகத்தை உருவாக்க வேண்டும். இந்த நிலைகளுக்கெல்லாம் அரசியல் எப்படி பயன்படுகிறதோ அதே போல் இலக்கியமும் பயன்படும் என்பதுதான் மாப்போசியினுடைய நோக்கமாக இருந்தது. அதையும் கடந்து இந்த மண்ணிலே வரலாற்றை பற்றிய ஒரு தெளிவை முன்வைக்க வேண்டும் என்பதுதான் மாப்போசி இலக்கியத்தில் நுழைந்ததற்கான காரணம். இன்றைக்கு வரலாற்றை பற்றிய ஒரு படிப்பினை நமக்கு இல்லாத நாள்தான் இவ்வளவு பெரிய ஒரு நிலையை நாம் அடைந்திருக்கிறோம். வரலாறு ஏதோ வாழ்க்கை குறிப்புகளை அடக்கி வைக்கின்ற ஒரு புத்தகம் என்று நாம் நினைத்திருந்தோம். ஆனால் அதை முழுமையாக ஒரு வாழ்வியல் பாடம் என்று நமக்கு சொல்லிக் கொடுத்தவர் தான் மாப்போசி அவர்கள். வரலாறு என்பது என்ன? விக்டர் யூகோ அவர்கள் ஏடைப்படும் பாடு என்ற தன்னுடைய நாவலிலே பதிவு செய்து வைத்திருப்பார். வரலாறு என்பது மரணத்தை தழுவிய ஒருவருக்கும், தற்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒருவருக்கும், இனி பிறக்கவிருக்கிற ஒருவருக்கும் இந்த மூவருக்குள்ளே செய்து கொள்ளுகிற ஒரு உடன்படிக்கைத்தான் வரலாறு என்று சொல்லுவார். அப்படியாக இலக்கியம் என்பது மறைந்த காலத்தில் இருந்து நிகழ்காலத்தில் இருப்பவனுக்கு எல்லா நிலைகளிலும் உதவ வேண்டும், இனி வருகின்ற சங்கதி எதிர்காலத்திற்கும் உதவ வேண்டும் என்கின்ற முப்பரிமாண கொள்கையை காலம் கடந்து இலக்கியம் இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய பார்வையாக இருந்தது. வரலாற்று மீட்சிகள், வரலாறு நீண்டு செல்ல வேண்டும், வரலாறு முழுவதும் இலக்கியங்கள் பேச வேண்டும், அடுத்த கட்ட நகர்வை நோக்கி வரலாறு நடக்க வேண்டும், அதை செய்கின்ற பணியை இலக்கியம் செய்யும் என்கின்றதன் அடிப்படையில் தான் இந்த மண்ணிலே முழுமையாக மனித சமூகத்தினுடைய வரலாற்றை பேசுகின்ற துணை கருவியாக மனிதர்கள் இருக்கிறார்களோ இல்லையோ கண்டிப்பாக வரலாறு இருக்கும் என்பது தெளிவு. அதை முன்வைத்துத்தான் மக்கள், அரசியல், பண்பாடு இந்த நிலைகளை எல்லாம் இலக்கியத்தில் இருக்க வேண்டும் என்கின்ற நிலையை வரலாறு எப்படி கொண்டு போகின்றதோ அப்படி இலக்கியம் அரசியலை கொண்டு போவோம், அப்படி பண்பாட்டை கொண்டு போவோம், அப்படி மனநிலை, மக்களினுடைய மனநிலையை இந்த உலகிற்கு உணர வைக்கும் என்றதன் அடிப்படையில் தான் இலக்கியத்தை நான் கைகொண்டேன் என்று மாப்போசி சொல்லி இருக்கிறார். அதற்கடுத்தார் போல் நாம் பார்த்தோம் என்று சொன்னால், இலக்கியம் என்று நாம் எடுத்துக்கொண்டோம்னால் சிலப்பதிகாரத்தோடு நீண்ட நெடிய தொடர்பு கொண்டிருக்கிறார். இந்த மக்கள் எண்ணற்ற முறை மாப்போசி அவர்களுடைய சிலப்பதிகார அந்த சிந்தனையை உள்வாங்கி இருக்கிறார்கள். சிலப்பதிகாரத்தில் அவர் தன்னை முழுமையாக ஆட்படுத்தி கொண்டு செய்த புரட்சிகள் எல்லாம் எண்ணற்றவை. ஆனால் இன்றைக்கு சிலப்பதிகாரத்தையே நான் முன்வைக்க ஆசைப்படவில்லை. மாறாக திருக்குறளில் பிள்ளைத்தமிழ், பொருளதிகாரம், தொல்காப்பியம், இன்னும் பல இலக்கியங்களை அவர் எப்படி கையாண்டிருக்கிறார், எந்த நிலையை அவர் உணர்ந்திருக்கிறார், எப்படிப்பட்ட சிந்தனையை இந்த மக்கள் மன்றத்திற்கு கொண்டு போய் சேர்க்க நினைக்கிறார் என்பதை நாம் இன்றைக்கு பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக திருக்குறளை மாப்போசி எப்படி பார்வை கொண்டிருந்தார், திருக்குறளை குறித்து அவருடைய சிந்தனையானது எப்படியாக இருந்தது என்பதை இன்றைக்கு நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். இந்த மண்ணிலே ஒரு இலக்கியவாதி திருக்குறளை எப்படி பார்ப்பான்? 1.25 அடியில் திருக்குறளில் இவ்வளவு பெரிய அரிய கருத்துக்கள் இருக்கின்றதே, உலகம் போற்றுகின்ற கருத்தை அல்லவா வள்ளுவன் சொல்லிவிட்டு சென்று இருக்கிறான் என்று இப்படியான புகழ்ச்சி உரைகள். அப்படி இல்லை என்று சொன்னால் மனித வாழ்விற்கு திருக்குறளை விட ஒரு மேம்பட்ட நூல் தேவையா என்கின்ற தேடல் மனித சமூகத்திற்கு வேண்டாம் என்று சொல்லுகின்ற பதில் இருக்கும். திருக்குறளுக்கு புகழ்ச்சி உரைதான் இதுவரை இலக்கியவாதிகள் தந்திருக்கிறார்கள். முதலாக திருக்குறளை விமர்சனம் பார்வையில் பார்த்த பார்வை மாப்போசியினுடைய பார்வை. வெளிப்படையாக சொல்லுகிறார், நான் வள்ளுவரை ஒரு புலவராக பார்ப்பதற்கு மாறாக காரல் மார்க்சிடம், அரிஸ்டாட்டிலும் கொண்ட அந்த பொருளாதார தத்துவ சிந்தனையை நான் திருவள்ளுவரிடத்திலே பார்க்கிறேன். திருவள்ளுவரை நான் ஒரு புலவராக பார்க்காமல் ஒரு பொருளாதார தத்துவ ஞானியாக பார்க்கிறேன் என்று திருவள்ளுவரை ஒரு சமூக விடுதலை போராளியாக, எழுத்தாளனாக மாப்போசி அவர்கள் பார்க்கிறார். எப்படி இந்தியாவில் வாழுகிற ஒரு சமூகங்களை உள்ளடக்கி இந்த சமூகத்திற்கு அரசியல் அமைப்பு சட்டம் தேவையோ அப்படி இந்திய மக்கள் மாத்திரமல்லாது உலக மக்களுக்கான மனித சமுதாய அரசியல் அமைப்பு சட்டம்தான் திருக்குறள் என்பதை அவர் முன்மொழிகிறார். இந்த நிலையை கடந்து ஒரு விமர்சன பார்வையை திருக்குறளிலே அவர் பயன்படுத்தி இருக்கிறார். என்னவென்று சொன்னால்,
திருக்குறளினுடைய கட்டமைப்பை இதுவரை நாம் புகழ்ச்சி உரையாகத்தான் பேசியிருக்கிறோம். அறத்தை பேசியிருக்கிறார், பொருளை பேசியிருக்கிறார், இன்பத்தை பேசியிருக்கிறார் என்று நாம் புகழ்ச்சுரை செய்திருக்கிறோம். ஆனால் அது சரியான கட்டமைப்பா என்று இதுவரை யாரும் சிந்தித்தில்லை. அறத்தோடு பொருளை சேர்க்க வேண்டும், அறத்தின் அடிப்படையில் இன்பம் இருக்க வேண்டும் என்பதுதான் திருவள்ளுவரினுடைய நியதி. ஆனால் அது காலம் கடந்து நிலைத்து நிற்குமா? அந்த கட்டமைப்பு காலம் காலமாக சரி வருமா என்று நாம் சிந்தித்து பார்த்திருக்கிறோமா? திருவிக்கா சொல்லிவிட்டு போனார், அது ஒருபோதும் சரி வராது. பொருள், இன்பம், அறம் இப்படியான கட்டமைப்பு தான் தேவை என்று சொன்னார். ஏனென்று சொன்னால், முதலில் மனிதன் பொருளை ஈட்ட வேண்டும். பொருளை ஈட்டினான் என்றால் இன்பமாக வாழ்வான். இன்பமாக வாழ்ந்தால் மாத்திரம்தான் அறநெறி கருத்துக்களை அவன் ஏற்றுக்கொள்வான், அறத்தின்படி வாழ்வான். இதுதான் மனித சமூகத்திற்கு ஏற்ற ஒரு கட்டமைப்பு. அறம், பொருள், இன்பத்தை தாண்டி பொருள், இன்பம், அறம் என்கின்ற ஒரு கட்டமைப்போடு திருக்குறளை நாம் அணுக வேண்டும், மனித வாழ்விலோடு ஒத்து பார்க்க வேண்டும் என்பது திருவிக்காவினுடைய கருத்து. அதற்கடுத்தாறு போல் மூவா ஒரு சிந்தனையை முன்வைக்கிறார். இலக்கியம், பொருள், அறம் இது முழுக்க முழுக்க ஒரு உயர்ந்த குடி மக்களுக்கு ஒத்துப்போகின்ற ஒரு சிந்தனை. ஏனென்று சொன்னால், இன்பத்தோடு வாழ்கிறவர்கள் பொருளை ஈட்டுகிறார்கள், அதன்படி அறத்தை செய்கிறார்கள் என்றால் முழுக்க முழுக்க ஒரு உயர்ந்த சமூகத்தை சார்ந்த மக்களால் மாத்திரம்தான் அதை செய்ய முடியும். நடுத்தர மக்கள், பாமர மக்களுக்கு அது ஒத்து வராது. இவர்களையெல்லாம் கடந்து வள்ளுவர், திருவிக்கா, மூவா முன்வைத்த கட்டமைப்பை எல்லாம் தாண்டி திருக்குறளிலே ஒரு புதிய கட்டமைப்பு வேண்டும் என்று மாப்போசி முன்வைக்கிறார். அவர் சொல்லுகின்ற கட்டமைப்பு என்பது, திருக்குறளில் முதலில் அறமோ பொருளோ இன்பமோ இருக்கக்கூடாது, மாறாக பொருள் முதலாவதாக, அறம் இரண்டாவதாக, மூன்றாவது இன்பம் இருக்க வேண்டும் என்பது மாப்போசி அவர்களுடைய பார்வை. என்னை பொறுத்தவரையில் நாம் இன்றைக்கு சிந்திப்போம். திருவிக்கா சொன்னதில் அர்த்தம் இருக்கின்றது, மூவா சொன்னதில் அர்த்தம் இருக்கின்றது, மாப்போசி சொல்வதில் என்ன அர்த்தம் இருக்கின்றது என்கின்ற கேள்வி நமக்கு எழும். பொருளை ஈட்ட வேண்டும், அதற்கு பின்பு அறத்தோடு வாழ வேண்டும், அறத்தோடு வாழ்ந்து இன்பமாக வாழ்க்கையை எய்த வேண்டும் என்று மாப்போசி சொல்லுகிறார். பொருள் என்கின்ற ஒன்று மனித வாழ்க்கைக்கு எட்டிவிட்டால் அவன் அறமாக வாழ்வான் என்பது நிச்சயமாக உண்மை கிடையாது. பொருள் என்கின்ற ஒன்று அவன் வாழ்க்கையில் வந்துவிட்ட பின்பு அவன் ஏன் அறத்தை கடைபிடிக்க போகிறான்? பொருள் மனிதனை மாற்றிவிடும், பணம் மனிதனை மாற்றிவிடும் என்கின்ற நியதியை மாப்போசி உணர்ந்திருக்க மாட்டாரா? பிறகு எதற்காக இப்படி ஒரு கட்டமைப்பு திருக்குறளிலே வர வேண்டும் என்று அவர் சொன்னார்? முழுமையான காரணம் என்பது அறத்தை நடுவில் வைத்தார். பொருள் முதலாவதாக, அறம் நடுமத்தியில், மூன்றாவதாக இன்பத்தை வைத்தார். பொருள் உயர்ந்தால் இன்பம் குன்றிவிடும், இன்பம் உயர்ந்தால் பொருள் குன்றிவிடும். ஆகவே மனித வாழ்க்கைக்கு பொருளும் இன்பமும் நடுநிலைமையாக இருக்க வேண்டும். ஆகவே மனித வாழ்க்கையை தராசாக நின்று அளக்கக்கூடிய ஒரு அறமாக, பொருளையும் இன்பத்தையும் அளக்கக்கூடிய ஒரு தராசு போல் அறம் இருக்கும் என்கின்ற ஒரு நியதியை முன்வைத்து, அறத்தை எத்தனை நூற்றாண்டுகளாக நீங்கள் கொண்டு சென்றாலும் சரி, சிலப்பதிகாரம் சொல்லுவது போல அறம் என்பது எத்தனை நூற்றாண்டுகள் கொண்டு போனாலும் அது மாறிவிடக் கூடாது, அந்த நியதி மாறிவிடக் கூடாது என்று சொல்லுவார்களே, அதன் அடிப்படையிலே திருக்குறள் என்பது இந்த முறைமையில் கட்டமைக்கப்பட்டிருக்குமே, ஆனால் அதனுடைய அறநிலை என்றைக்கும் மாறாது என்பது மாப்போசினுடைய சிந்தனை. பொருள், இன்பம் இதை இரண்டையும் அளக்கக்கூடிய அறநெறி கருத்து கொண்டு மக்கள் வாழ வேண்டும் என்பதுதான் மாப்போசியினுடைய சிந்தனை. இதை தாண்டி மாப்போசி அவர்கள் அதிகாரத்திற்குள்ளே நுழைகிறார். அதிகாரத்திற்குள் நுழைகின்ற போதும் கூட ஒரு அரசியல் தலைவர் என்கின்ற பார்வையில் நேரடியாக இறைமாட்சிக்கு போகிறார். இறைமாட்சி, அதுக்கு அடுத்தார் போல் பார்க்கிறார். அதுக்கு அடுத்த அதிகாரம் கல்வி, அதுக்கு அடுத்த அதிகாரம் கல்லாமை, அதற்கு அடுத்த அதிகாரம் கேள்வி. மாப்போசிக்கு ஒரு சிந்தனை ஏற்படுகின்றது. இறைமாட்சிக்கு பிறகு எதற்காக கல்வி வைக்க வேண்டும்? பின்பு அடியாருக்கு நல்லார் உரை, பரிமேலழகர் உரையெல்லாம் எடுத்து பார்க்கிறார். அரசனுக்கு கல்வி பற்றிய சிந்தனையை உணர்த்த வேண்டும் என்பதற்காக வள்ளுவர் இப்படியாக செய்தார் என்ற ஒரு தவறை உரையாசிரியர்கள் செய்து விட்டார்கள் என்பதை மாப்போசி பதிவு செய்கிறார். ஏனென்று சொன்னால், அரசன் என்பவன் கல்வி அறிவு இல்லையானாலும் கூட மக்களின் வாழ்வியலுக்கு பயன் தரக்கூடிய ஆட்சியை செயல் செய்ய முடியும் என்பதை இறைமாட்சியில் வள்ளுவர் செய்திருக்கிறார். அதில் 5வது குறளிலே மன்னனுக்கு கல்வி அறிவு என்பது எவ்வளவு தேவையானது என்பதை பதிவு செய்திருக்கிறார். அந்த குறளில் பதிவு செய்துவிட்டு அதற்கென்று ஒரு தனித்த அதிகாரத்தை
மீண்டும் பதிவு செய்வாரே ஆனால் சொல்லுகின்ற கருத்தை மீண்டும் சொல்வது இலக்கண பிழையாகி விடாதா? இதை வள்ளுவர் உணர்ந்திருக்க மாட்டாரா? அந்த தவறை வள்ளுவர் தான் செய்வாரா என்கின்ற கேள்வியை முன்வைத்து அதற்கு பதிலும் தருகிறார். எதற்காக இறைமாட்சிக்கு பின்பாக கல்வி வந்தது என்றால் மாப்போசி சொல்லுகின்ற கருத்து, அரசன் என்பவன் தன்னுடைய அந்த 10 கட்டளைகளை ஏற்றி நடக்க வேண்டும். அதற்கு பின்பாக தன் மண்ணினுடைய மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், எந்த செய்கைகள் எல்லாம் செய்ய வேண்டும் என்பதை வள்ளுவர் சொல்லுவதாக, அரசன் என்பவன் முதலில் கல்வியை மக்களுக்கு கொடுக்க வேண்டும், கல்லாதவர்களுக்கு கல்லாமையை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும், கற்றவருக்கு கேள்வி செல்வத்தை பற்றி சொல்லிக் கொடுக்க வேண்டும். அரசனுடைய தனி சிறந்த கடமை என்பது மக்களுக்கு கல்வியை முதன்மைப்படுத்துவது என்பதை ஒரு புரட்சிகரமான சிந்தனையை இந்த உலகத்திலே திருக்குறளில் இருந்து வெளிக்கொணர்ந்தவர்தான் மாப்போசி அவர்கள். அதை கடந்து பார்க்கின்ற போது இன்றளவும் திருக்குறளை முழுமையாக ஒரு இலக்கிய சுவைக்காக, ஒரு ஊமைக்காகத்தான் நாம் பயன்படுத்தி வந்தோம். மனித வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்காக, மனிதன் தவறி கீழே விழுகின்ற போது அவனுக்கு தன்னம்பிக்கை ஊட்டுவதற்காக சிலப்பதிகாரத்தையோ திருக்குறளையோ பிற இலக்கியங்களையோ நாம் பயன்படுத்தி இருக்கிறோம். ஆனால் ஒரு துன்ப நிலையில் மனிதன் வாழ்க்கைக்கு இலக்கியத்தை பயன்படுத்த முடியுமா? ஒருவன் துன்பமுற்று கிடக்கின்ற அந்த நிலையில் அவன் அந்த நிலையிலிருந்து மீண்டு வர வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை சொல்வதற்காக வள்ளுவத்தையை நாம் பயன்படுத்த முடியுமா என்பதை தன்னுடைய வாழ்விலில் செய்து காட்டியிருக்கிறார் மாப்போசி. காந்தி மறைவை பற்றி ஒரு கருத்து ஒரு செய்தித்தாளிலே அவருடைய கட்டுரை வருகிறது. அதில் திருக்குறளை பற்றி ஒரு செய்தி, தொழுத கை உள்ளமும் படை ஒடுங்கும் முன்னார் அழுதன் கண்ணீரும் அனைத்து. என்ன பொருள் என்று சொன்னால், உன்னை நோக்கி கைகூப்பி கண்ணீர் வடித்து உன்னுடைய நட்பு வேண்டும் என்கின்ற ஒரு சிலர் வருவார்கள். ஆனால் அந்த நட்பை நீ ஏற்றுக்கொண்டு விடாதே. உன்னை கைகூப்பி வணங்குகின்ற அந்த கையில் கூட உன்னை தாழ்த்துவதற்காக, உன்னை விழுத்துவதற்கான கருவிகள் மறைத்து வைக்கப்பட்டிருக்கலாம் என்பதை கோட்சே அவர்கள் காந்தியை சுடுவதற்கு முன்பாக கைகூப்பி வணங்கிய அந்த கால சூழலை திருவள்ளுவத்தோடு இணைந்து பார்க்கிறார். இதில் என்ன சொல்லுகிறார் என்று சொன்னால், காந்தி அவர்கள் இந்த நிலையை உணராமல் போனது, இனி வருகிற தலைவர்கள் இந்த நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு துன்ப நிலையில் கூட அறநெறி கருத்துக்களை சொல்ல முடியும் என்பதை செய்து காட்டியவர். இப்படியான பார்வை இருந்ததனால்தான் மாப்போசி அவர்களுடைய இலக்கிய சிந்தனை இன்றைக்கும் தேடப்படுகின்ற ஒரு கருத்தாய் இருக்கின்றது. திருக்குறளை அடுத்து புறநானூறு என்ற ஒரு சிந்தனைக்குள் நாம் நுழையுமே ஆனால், புறநானூற்றில் அப்படி என்ன தனி சிறப்பு இருக்கிறது என்று நாம் பார்ப்போம். தமிழனுடைய வீரம், வரலாறு, இப்படியான செய்திகளை எல்லாம் புறநானூற்றில் நாம் தேடி கண்டுபிடிக்க முடியும் என்ற நிலையோடு நாம் நின்றிருப்போம். ஆனால் மாப்போசி அவர்கள் சொல்லுகிறார்கள், நான் தமிழன் என்று உணர்ந்தது புறநானூறு படித்ததற்கு பின்பாக. தமிழன் என்ற ஒரு உணர்வை எனக்குள்ளே எழுப்பி இன்றைக்கு தமிழ் சமுதாயத்தை ஒரு நிமிர்ந்த பெறும் சமுதாயமாக, வளர்ச்சி கொண்ட ஒரு சமுதாயமாக கட்டமைக்க வேண்டும் என்கின்ற உணர்ச்சிகளை என் இரத்தத்தில் மின்சாரம் பாய்ச்சுவது போல் பாய்ச்சியது சிலப்பதிகாரத்தை கடந்து புறநானூறு என்று அவர் பதிவு செய்திருக்கிறார். புறநானூரில் மன்னன் இப்படிப்பட்ட வாழ்வியல் வாழ்ந்திருக்கிறான், மக்கள் இப்படிப்பட்ட ஒரு வாழ்வியலை வாழ்ந்திருக்கிறார்கள் என்கின்ற ஒரு கருத்துக்களைத்தான் அரை நூற்றாண்டுகள் அல்ல, எத்தனையோ நூற்றாண்டுகள் நாம் பேசி வந்திருக்கிறோம். ஆனால் அவர் ஒரு நாளில் கூட மன்னனின் வீரத்தையோ, மன்னனினுடைய கொடைவளத்தையோ, மன்னனுடைய அறநெறி சிந்தனைகளையோ சொல்லவில்லை. மாறாக அந்த இடத்திலும் சமூகவியல் கருத்தை முன்வைக்கிறார். குமண மன்னனுடைய வரலாறு புறநானூற்றிலே வருகிறது. குமண மன்னனிடத்தை, அவனுடைய புகழ்ச்சியை, அவனை பற்றிய சிந்தனைகளை பெருஞ்சித்திரனார் என்கின்ற ஒரு புலவர் பாடி குமண மன்னனிடம் பெரும் செல்வத்தை பரிசிலாக பெற்று சென்று தன் மனைவிடம் கொண்டு போய் சேர்க்கிறார். இருகானம் இந்த மண்ணில் நாம் இதை எப்படி பார்த்திருக்கிறோம்? மன்னனுக்கும் புலவனுக்கும் இப்படி ஒரு தொடர்பு இருந்தது. மன்னன் பெரும் செல்வனாக இருந்தான், புலவன் என்பவன் வறுமை நிலையை போக்கிக் கொள்வதற்காக மன்னன் உதவினான். இப்படியான ஒரு தொடர்பு முறை இருந்தது. ஆனால் இந்த காலத்தில் புலவர்களுக்கு அந்த நிலை இல்லை என்கின்ற ஒரு வருத்தத்தை தான் உவமையாக நாம் பயன்படுத்தி வந்திருக்கிறோம். ஆனால் முதல் முறையாக மன்னனின் வீரத்தையோ, மன்னனுடைய கொடை சிறப்பையோ, புலவனுடைய அந்த நயத்தையோ அவர் புகழ்ந்து சொல்லவில்லை. இந்த உவமையை அவர் எப்படி கையாளுகிறார் என்று சொன்னால், பெருஞ்சித்திரனார் குமண மன்னனிடமிருந்து பொருட்செல்வத்தை வாங்கி கொண்டு வந்து தன் மனைவியிடம் கொடுக்கின்ற போது
இல்லறத்தை நன்றாக நடத்து என்றோ, தன்னுடைய மனைவி, மக்கள், உறவினர்களுக்கு இத்தகையதை வாங்கிக் கொடு என்றோ அவர் சொல்லவில்லை. மாறாக பகிர்ந்து கொடு என்று சொல்லுகிறார். ஆகவே அந்த காலத்து புலவர்கள் எல்லாம் சேமித்து வைக்க வேண்டும், பொருளை பாதுகாத்து வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணம் அறவே இல்லை. முழுவதாக மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கின்ற எண்ணம்தான் தலைவனுக்கும் இருந்தது, தலைவனை பின்பற்றி வருகின்ற தொண்டனான புலவனுக்கும் இருந்தது. ஆகவே சமகாலத்தில் இருக்கிற புலவர் பெருமக்கள் பேச்சால் பெறப்பெறுகிற ஒவ்வொரு செல்வத்தையும் மக்கள் மன்றத்திற்கே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அந்த நிலையிலும் கூட ஒரு சமூகவியல் சிந்தனையைத்தான் இந்த மண்ணிலே முன்வைத்தார் மாப்போசி அவர்கள். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற புறநானூற்று வரியை இன்றளவுக்கும் இப்படி ஒரு சிந்தனையை உலகத்தில் எந்த புலவனாவது பாடியிருக்க முடியுமா என்ற நிலையோடு நாம் நின்று விட்டோம். ஆனால் அதற்கு அடுத்த சிந்தனையை அவர் இன்று அளவும் நாம் பார்க்கவில்லை. ஒரு புகைச்சுவரையாகத்தானே இன்றளவும் நாம் யாதும் ஊரே யாவரும் கேளீரை பார்த்து வருகிறோம். ஆனால் என்றைக்காவது சிந்தித்திருக்கிறோமா? அதனுடைய முழுமையான அர்த்தத்தை உணர்ந்திருக்கிறோமா? அதை விமர்சனம் செய்கிறார் மாப்போசி. தமிழினுடைய அடையாளம் உலகிற்கு தெரிய வேண்டுவதற்கு இந்த ஒரு வரியே போதும் என்ற ஒரு நிலையில் நாம் பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் இதை ஏன் மாப்போசி மறுப்பு உரை தெரிவிக்க வேண்டும்? இந்த வார்த்தையை ஏன் அவர் புறக்கணிக்க வேண்டும் என்று சொன்னால், சமகால நிலையோடு அந்த புறநானூற்று கருத்தை அவர் ஒத்து பார்க்கிறார். எப்படி காந்தியடிகள் அகிம்சையை போற்றினாலும் கூட அடக்குமுறைக்கும் நியதிக்கும் இடையே ஒரு வாதம் வருகிறது என்று சொன்னால், நான் முழுவதாக ஒரு சிறந்த அடக்குமுறைவாதியாக இருக்க விரும்புகிறேன், என் கண்முன்னே ஒரு இனம் அழிந்து போகுமே ஆனால் நான் அடக்குமுறையை கையில் எடுக்க விரும்புகிறேன் என்று எப்படி காந்தி சொன்னாரோ, அகிம்சையை முன்மொழிந்த காந்தி எப்படி சொன்னாரோ, அப்படி காந்தி வழியில் வந்த மாப்போசி அவர்களும் பர்மாவிலும் இலங்கையிலும் தாக்கப்படுகிற தமிழர்களின் நிலையை உணர்ந்து கொண்டு சமகால அரசியலுக்கு, சமகால சூழலுக்கு யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்கின்ற சிந்தனை முன்வராது. காரணம், என்னுடைய மொழி பற்று, நாட்டுப்பற்றை கடந்து ஒரு உலக பார்வை எனக்கு தேவையில்லை, என்னுடைய இனம் அழிந்துவிட்டு ஒரு உலக பார்வை எனக்கு தேவையில்லை என்கின்ற ஒரு சிந்தனையை முன்வைத்தார். அந்த சிந்தனையை நாம் உணர்ந்திருந்தால் இப்படி ஒரு நிலை நமக்கு ஏற்பட்டு இருக்காது. அதற்கடுத்தார் போல புறநானூற்றில் வருகிற ஒரு தாய்மார்களினுடைய வரலாறை எல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். தன்னுடைய மகன் புறமுதுகிட்டு மாண்டிருந்தான் என்று சொன்னால் அவனுக்கு பாலூட்டி அங்கத்தை நான் அறுத்தெறிகிறேன் என்று தாய் சொன்னதை, தன்னுடைய மகனை போர்க்களத்திற்கு, சின்னஞ்சிறு குழந்தையை போர்க்களத்திற்கு அனுப்பிய வரலாறு, இதையெல்லாம் நாம் புறநானூற்றில் தாய் எப்படி இருந்திருக்கிறார்கள் என்ற மக்களுக்கு சொல்வதற்காக பயன்படுத்தினோம். மாப்போசி அவர்களும் இதை பயன்படுத்துகிறார். ஒரு சிறுகதையாக புறநானூற்றில் வருகின்ற தாய், புரட்சி தாய் என்கின்ற ஒரு தலைப்பிலே ஒரு சிறுகதையை அவர் இயற்றுகிறார். எந்த சூழலுக்காக இயற்றுகிறார் என்று பார்த்தோமே ஆனால், இந்த தேசத்தின் விடுதலை காலத்தில், அந்நியரிடம் அடிமைப்பட்டிருந்த காலத்தில் ஒரு உணர்ச்சியை, ஒரு கிளர்ச்சியை மக்கள் மன்றத்தில் ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு சிறுகதையை முன்வைக்கிறார். அந்த சிறுகதையிலே வீர தாய்களுடைய வரலாற்றை பற்றி பேசுகிறார். அதே சிறுகதையை சுதந்திரம் பெற்று 7 ஆண்டுகளுக்கு பிறகாக ஒரு சில மாற்றங்களை செய்து அந்த சிறுகதையை மறுபதிப்பு செய்கிறார். அதில் முழுக்க முழுக்க ஒரு சமூக மாற்றத்திற்கான, அரசியல் மாற்றத்திற்கான தேவையை முன்வைக்கிற ஒரு சிறுகதையாக இருக்கின்றது. 7 ஆண்டிற்கு முன்பாக அவர் செய்தது ஒரு உணர்ச்சி ஊட்டக்கூடிய ஒரு சிந்தனையாக இருக்கின்றது. ஏன் இந்த மாறுபாடு மாப்போசியிடம் இருக்க வேண்டும்? தன்னுடைய கருத்தை தானே எதற்கு அவர் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கின்ற சிந்தனை வருகின்ற போதுதான் உலக இலக்கியங்களை நாம் நோக்கி பார்க்க வேண்டும். மார்ட்டின் லூதர் கிங்கினுடைய வரலாறு நமக்கு தெரியும். தன் மண்ணின் மக்களினுடைய அந்த போர்க்களத்தில் நின்று அவர்களுக்கு உணர்ச்சி சிந்தனையை ஊட்டக்கூடிய ஒரு நிலையில் மார்ட்டின் லூதர் கிங் இருந்தார். போர்க்களத்தில் நின்று போராடிய மார்ட்டின் லூதர் கிங்கை மக்கள் வெற்றி செய்தார்கள். ஆனால் அந்த போர்க்களத்திற்கு பின்பாக, அந்த வெற்றிக்கு பின்பாக அவர் அரசியல் களத்தில் நின்றபோது மார்ட்டின் லூதர் கிங்கை மக்கள் தோற்கடித்தார்கள். காரணம், தலைவன் என்பவன், மக்களாட்சியில் தலைவன் என்பவன் அறிவை நோக்கி செலுத்த வேண்டும், போர்க்களத்தில் தலைவன் என்பவன் உணர்ச்சியை முதன்மைப்படுத்த வேண்டும். மார்ட்டின் லூதர் கிங்குக்கு உணர்ச்சியை முதன்மைப்படுத்துகின்ற ஆளுமை இருக்கின்றது. ஆனால் அறிவை முதன்மைப்படுத்துகின்ற மக்களாட்சி முறையில் அந்த சிந்தனை அவருக்கு இருக்காது. ஆகவே அந்த நிலை உருவானது. அப்படியான நிலைத்தான் மாப்போசியிடம் நான் சிந்தித்து பார்க்கிறேன். இந்திய தேச விடுதலைக்காக மக்களின் உணர்வுகளை
கிளர்ச்சி செய்ய வேண்டும் என்று உணர்ச்சிகளை தூண்டிவிட்டவன் விடுதலை பெற்ற பின்பாக சமுதாய விடுதலைக்காக அதே காவியத்தை, அதே சிறுகதையை முன்வழிகிறார் என்று சொன்னால் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு தலைவன் என்பவன் உணர்ச்சியை ஊட்டக்கூடியவனாகவும் அறிவியலை அறத்தை போதிக்கக்கூடியவனாகவும் சமநிலையில் இருக்க முடியும் என்பதை உலக வரலாற்றில் நிலைநிறுத்திய ஒரு தலைவர் தான் மாப்போசி. அந்த தலைமை பண்பு மாப்போசியிடம் இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஔவையார் பாடல் புறநானூறிலே தனி சிறப்பு பெற்றிருக்கிறது. ஔவையாரை பற்றி ஒரு தனி ஆய்வே அவர் செய்திருக்கிறார். ஆனால் அதுவல்ல என்னுடைய சிந்தனை. ஔவையாரை பற்றி பல்வேறு நுட்பங்கள் நாம் இன்றைக்கு பேசலாம். ஆனால் ஔவையார் சொன்ன ஒரு பாடல், எவ்வழி நல்லவர் ஆடவர் என்கின்ற சொல்லை நாம் கேட்டிருப்போம். இந்த மண்ணிலே வாழ்கிற பெண்களுக்கு மாத்திரம்தான் கற்பு நெறி என்பது அல்ல, ஆண்களுக்கும் கற்பு நெறி தேவை. இந்த மண்ணில் வாழ்கிற ஆண் சிறந்த ஆண் என்பதற்கான படிப்பினைகள் என்ன? ஒரு ஆண் சிறந்த ஆணாக இருக்க வேண்டும் என்றால் அவன் எந்த கொள்கைகளை, எந்த நடைமுறை கருத்துக்களை உள்கொண்டிருக்க வேண்டும் என்ற அந்த ஔவையாரினுடைய பாடலுக்கு அவை துரைசாமி பிள்ளை அவர்கள் ஒரு விளக்கம் கொடுத்திருப்பார். அதை மறுக்கிறார் மாப்போசி. மாப்போசி முன்வைக்கின்ற ஒரு கருத்து என்பது ஒரு சிறந்த ஆண் எப்படி இருக்க வேண்டும் என்பது அவர் சொல்லுகின்ற 3 படிப்பினை. ஒரு சிறந்த ஆண் என்பவன் ஆண்மை மிக்கவனாக, அன்பு மிக்கவனாக, பகுத்தறிவாளனாக, இந்த 3 கருத்துக்களை உள்ளடக்கி தன்னுடைய வாழ்வியலை முன்னெடுத்து செல்கின்ற ஒரே ஒருவன் மாத்திரம்தான் இந்த மண்ணிலே ஆண்மைக்குள்ளவனாக, ஒரு சிறந்த ஆண்மகனாக இருக்க முடியும் என்பது மாப்போசியினுடைய கருத்து. இதில் அவர் இன்னும் ஒரு சிந்தனையை புகுத்துகிறார். ஔவையாரினுடைய பாடலில் எவ்வழி நல்லவர் ஆடவர் என்று இருந்தது. அவர் ஒரு கேள்வி எழுப்புகிறார். எவ்வழி நல்லவர் ஆடவர் என்று இருந்ததற்கு மாறாக எவ்வழி ஆள்பவர் நல்லவர் என்று இருந்திருந்தால் பல நூற்றாண்டுக்கும் அந்த கருத்து கொண்டு போய் சேர்ந்திருக்குமே என்று ஒரு இலக்கியமானது சமகாலத்தோடு முடிந்துவிடக் கூடாது. பல்வேறு வரலாற்று படிமானங்களை எல்லாம் அது செய்தாக வேண்டும். ஆள்பவர் என்று அந்த இடத்திலே போட்டிருந்தால் ஆட்சியாளர்களுக்கும் அந்த சிந்தனை வந்திருக்கும். மண்ணின் மக்களினுடைய மனநிலையை போக்குகின்ற, மண்ணின் மக்களினுடைய கலை இலக்கிய பண்பாட்டு கூறுகள் அனைத்திற்கும் சொந்தக்காரனான தலைவனுக்கான தகுதியாக இதை நாம் வைக்கின்ற போது அந்த தகுதி மக்களுக்கும் வரும். இது எல்லா காலமும் பயன்படும் என்று ஒரு குறுகிய கால சிந்தனையை ஒரு நீண்ட நெடும் காலம் கொண்டு போக வேண்டும் என்கின்ற ஒரு பார்வை மாப்போசியிடம் இருந்தது. ஔவையாரினுடைய பாடல்களை உணர்ச்சி ஊட்டக்கூடிய பாடலாக நாம் பார்த்தோம், தத்துவ பார்வையாக நாம் பார்த்தோம். ஆனால் அது ஒரு வரலாற்று பார்வை என்பதை மாப்போசியினுடைய சிந்தனையின் மூலம் நாம் பெற முடியும். இதுதான் புறநானூற்றில் அவர் கொண்டிருந்த பார்வை. அதை கடந்து பல்வேறு இலக்கியங்களில் தன்னுடைய சிந்தனைகளை அவர் முழுகடித்திருக்கிறார். அவர் கொண்டிருந்த அந்த பார்வையானது ஒரு தேடலை நோக்கி இருந்தது. முழுக்க முழுக்க எந்த இலக்கியங்களை வேண்டுமானாலும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், அதில் ஒரே நிலையில் அவர் நிற்கிறார். தன் அரசியல்வாதி என்ற காரணத்தினால் என்னவோ தெரியவில்லை, இலக்கியத்தில் முழுகியவர்கள் தமிழ் மீது பற்றுக்கொண்டு தங்களுடைய நிலையை மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இலக்கியத்தில் முழுகிக் கொண்டு அதிலே பேச வேண்டும் என்கின்ற நிலை ஒருபுறம் இருக்கின்றது. ஆனால் எத்தனை இலக்கியங்கள் படித்தாலும் என்னுடைய ஒரே நோக்கம் சமுதாய விடுதலை, ஏற்றத்தாழ்வற்ற சமூகம், மக்களுக்கு பயனுடையதாக இலக்கியங்கள் இருக்க வேண்டும். திருக்குறளை எடுக்கும் போது சமூகத்தை தான் பேசினார், புறநானூற்றை எடுக்கும் போதும் சமூகத்தை தான் பேசினார், சிலப்பதிகாரத்தை எடுக்கும் போதும் சமூகத்தை தான் பேசுகிறார், தொல்காப்பியத்தை எடுக்கிற போதும் சமூகத்தை தான் பேசுகிறார், ஔவையார் பாடலை எடுக்கும் போதும் சமூகத்தை தான் பேசுகிறார். எந்த இலக்கியத்திற்குள் அவர் நுழைந்தாலும் சரி, தன்னை அடிமைப்படுத்திக் கொள்ள அவர் விரும்பவில்லை. மாறாக இந்த சமுதாயத்திற்கு கூறக்கூடிய சிந்தனைகள் அந்த இலக்கியத்தில் இருக்குமே, ஆனால் அதை நான் தூக்கி கொண்டு ஓடுவேன் என்கின்ற ஒரே பார்வைதான் மாப்போசியிடம் இருந்தது. அதுக்கடுத்தாறு போல் புறநானூற்றை பார்த்தவர் அகநானூற்றிற்குள்ளே நுழைகிறார். அகநானூரில் என்ன ஒரு புரட்சியை மாப்போசியால் செய்துவிட முடியும்? காதலை பற்றி அவர் என்ன செய்துவிட போகிறார் என்கின்ற பார்வை நமக்கு இருக்கும். ஆனால் அதிலும் ஒரு புதுமையான பார்வை மாப்போசி வைக்கிறார். ஒரு நிலத்தை பற்றிய ஒரு சிந்தனை, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், 4 நிலத்தை பற்றி புகழ்ந்து பேசினீர்கள். சரி, அகப்பாடலிலே ஏன் பாலை நிலத்தை பற்றிய பதிவுகள் இல்லை என்று கேள்வி கேட்கிறார். இதற்கான அர்த்தங்களை உரையாசிரியர்கள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் அதை ஏற்பதாக மாப்போசி முன்வரவில்லை, மறுக்கிறார். உரையாசிரியனுடைய கருத்து ஒரு சமரச கருத்தாய் தான் இருக்கின்றது.
ஒரு நிலத்தை புறந்தள்ளிவிட்டுதான் ஒரு மண்ணினுடைய வரலாறு எழுத வேண்டுமா என்பதுதான் மாப்போசியினுடைய கேள்வி. குறிஞ்சி நிலத்தை முல்லை நிலத்தை பேசக்கூடியவருக்கு ஏன் பாலை நிலத்தை பேச தெரியவில்லை என்கின்ற ஒரு குற்றத்தை அகப்பாடலிலே வைக்கிறார். அதற்கு அடுத்தார் போல இந்த இடத்தில் அவர் என்ன சமூக சிந்தனையை, அகப்பாடலில் என்ன சமூக சிந்தனையை மாப்போசி பார்த்திருக்க போகிறார் என்கின்ற கேள்வி எழுகின்ற போது, அகப்பாடலில் முழுவதும் காதலைத்தான் சொல்லியிருக்கிறார்கள். தலைவன், தலைவி, அதுக்கடுத்தார் போல் பார்த்தோம் என்று சொன்னால் தலைவியினுடைய தோழி, அப்படியும் நீண்டு போனால் தலைவியினுடைய தாய், இவர்கள்தான் கதாபாத்திரமாக அகப்பாடலிலே இருப்பார்கள். இதில் காதல் என்பது முழுக்க முழுக்க தலைவன் தலைவி இந்த இருவரும் கதாபாத்திரங்களை முன்னோக்கியே செல்லுகிறதே. ஏன் ஒரு இடத்தில் கூட தோழி தோழர் அவர்களுடைய காதல் பேசவில்லை? ஒரு உயர்ந்த கூட சமூகத்தினுடைய காதலை மாத்திரம்தான் இலக்கியங்கள் பேச வேண்டுமா? ஏன் அகப்பாடலிலே தாட்டப்பட்ட ஒடுக்கப்பட்ட அந்த குலத்திலிருந்த அந்த தோழியர் என்கின்ற நிலையில் வைத்திருக்கிறீர்களே, அவர்களுடைய காதலை ஏன் அகப்பாடல் பாடவில்லை, ஏன் பேசவில்லை என்கின்ற கருத்தை முன்வைக்கிறார். அகப்பாடலிலும் கூட ஒரு சமுதாய சிந்தனையை அவர் முன்வைப்பது ஒரு நிலத்தை பற்றிய வரலாற்றை அகப்பொருள் தவறிவிட்டது பேசுவதற்காக. மற்றொரு கருத்து, காதல் என்பது அனைவருக்கும் சமமானது, அது உயர்ந்த குடிக்கு மாத்திரமல்ல தாழ்ந்த குடிகளுக்கும் உண்டு, தாழ்ந்த குடியினுடைய காதலை அக்காலமே ஏற்கவில்லையா என்கின்ற ஒரு கேள்வியும் முன்வைக்கிறார். அகப்பொரு பாடல்களையும் அகநானூறிலும் கூட ஒரு சமுதாய சிந்தனையை மாப்போசி முன்னெடுக்கிறார். இப்படி பல்வேறு இலக்கியங்களை கடந்து வந்து இரட்டை காப்பியங்கள் நாம் பார்த்தோம் என்று சொன்னால் கம்பராமாயணம், சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தில் எவ்வளவு ஆழம் பொருந்திய ஒரு ஆராய்ச்சியை அவர் எடுத்திருக்கிறார் என்று நமக்கு தெரியும். ஒரு பொதுவான சிந்தனை கம்பராமாயணம், சிலப்பதிகாரம் அவர் எப்படி பார்க்கிறார்? கம்பராமாயணத்திலே ராமன் முதன்மை கதாபாத்திரம், சிலப்பதிகாரத்திலே கண்ணகி முதன்மை கதாபாத்திரம். ராமன் வடக்கிலிருந்து தெற்கு வருகிறான், கண்ணகி தெற்கிலிருந்து வடக்கு செல்கிறார். இந்த இரண்டு பெரும் கருத்துக்களை உள்ளடக்கி கொண்டு இந்த தேசம் பிளவுபட்டு கிடக்காமல் ராமனையும் கண்ணகியும் வைத்து இலக்கியம் இந்த தேசத்தை கட்டமைக்கின்றது, இந்த தேசிய சிந்தனையை கட்டமைக்கின்றது, வடக்குக்கும் தெற்குக்கும் ஒரு பண்பாடு ஓர்மையை கட்டமைக்கின்றது என்கின்ற ஒரு சிந்தனையை முன்வைக்கின்றார். அந்த நிலையிலும் கூட சிலப்பதிகாரமும் கம்பராமாயணமும் இந்த தேசத்தின் ஓர்மையை, ஒருமைப்பாட்டை, ஒரு சிந்தனையை வளர்க்கக்கூடிய காவியங்களாகத்தான் மாப்போசி பார்க்கிறார். சமய இலக்கியங்கள், சங்க இலக்கியத்தை படித்த அளவிற்கு மாப்போசி சமய இலக்கியங்களை அதிகமாக பேசவில்லை என்கின்ற ஒரு கருத்து இருக்கத்தான் செய்கிறது. அது ஏன் மாப்போசி செய்யவில்லை என்கின்ற கருத்தை அவரே பதிவு செய்திருக்கிறார். எந்த இலக்கியமாக இருந்தாலும் கற்பனைக்கு முதலிடம், கற்பனை இல்லையேல் விற்பனை இல்லை என்ற தத்துவத்தை நாம் ஏற்றிருப்போம். ஒரு புலவன் தன்னுடைய தனித்திறத்தை கற்பனையின் மூலம் காட்டுவான். சங்க இலக்கியம் என்பது உள்ளதை உள்ளபடி ஒரு ஏற்றம், அதில் விட ஒரு சிறந்த ஒரு ஊமைகளை பயன்படுத்துவது, இப்படியான செயல்களை எல்லாம் கற்பனையாக சங்க இலக்கியங்களிலே பார்க்க முடியும். அது மனித வாழ்க்கைக்கு ஒத்ததாக இருக்கின்றது. அதில் பயன்படுத்தியிருக்க கற்பனைகள் எல்லாம் ஏற்கக்கூடியதாக, உணர்ந்து வாழ்விலுடைய இரண்டர கலக்கக்கூடியதாக அந்த கற்பனைகள் இருக்கின்றது. ஆனால் சமய இலக்கியங்களில் வருகின்ற கற்பனையானது மனித வாழ்க்கைக்கு பயன் தருவதாக இருக்கிறதா? மனித வாழ்க்கைக்கு இரண்டர கலக்கக்கூடிய செய்திகளை சமய இலக்கியங்கள் சொல்லி இருக்கிறதா? சமய இலக்கியத்தில் உண்மையாக மனித வாழ்க்கையை போற்றி பாதுகாக்கக்கூடிய சிந்தனைகள் எல்லாம் இருக்கின்றதா? பகுத்தறிவு சிந்தனையோடு நாம் பார்க்கின்ற போது சங்க இலக்கியத்தில் வருகின்ற கற்பனையை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் சமய இலக்கியங்களில் வருகின்ற கற்பனையை பகுத்தறிவு சிந்தனை கொண்டு நம்மால் ஏற்க முடியாது. அந்த ஒரே காரணத்திற்காகவே சங்க இலக்கியத்தை நான் முதன்மைப்படுத்துகிறேன், சமய இலக்கியத்தை நான் பேச விரும்பவில்லை என்று மாப்போசி பதிவு செய்திருக்கிறார். இதுதான் சமய சங்க இலக்கியத்தை பற்றிய மாப்போசியினுடைய பார்வை. கடைசியாக ஒரு கருத்து, இலக்கியம் என்பது நான் துவக்கத்திலே சொல்லிவிட்டேன், மனித வாழ்வோடு இரண்டர கலக்கக்கூடிய ஒரு செய்கையை தான் இலக்கியங்கள் செய்ய வேண்டும். அப்படியென்றால் இலக்கியத்தை மனித வாழ்க்கைக்காகத்தான் மாப்போசி பயன்படுத்தினார் என்றால், அந்த நோக்கத்திற்காகத்தான் தன்னுடைய வாழ்விலை முழுமையாக செயல்படுத்தினார் என்றால், முழுமையாக அவர் செய்திருக்கிறாரா? ஒருவேளை மாப்போசியினுடைய வாழ்வியலில் இலக்கியம் ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
பிறருக்கு கருத்தை முதன்மைப்படுத்துவதற்கு முன்பாக தங்கள் வாழ்வியலில் அப்படியான சிந்தனைகளை முன்வைத்தால்தான் மக்கள் ஏற்பார்கள் என்று தெரியும். மாப்போசி வாழ்க்கையிலும் மாப்போசியினுடைய வாழ்க்கையையும் இலக்கியங்கள் மாற்றியிருக்கின்றது. ஒரு சிறு குறிப்புகளை கூட நாம் சொல்லிவிடலாம். அவரே சொல்லியிருக்கிறார் தன்னுடைய சிந்தனைகளை. நான் என்னுடைய வறுமை காலங்களில், நான் கண்ணீர் வடித்திருந்த காலங்களில், எனக்கு சோதனை நிகழ்ந்த காலங்களில் எனக்கு துணையாக நின்றது இலக்கியங்கள் தான். சத்திய சோதனையும் திருக்குறளும் தான் என்னை மரணத்திலிருந்து காப்பாற்றியது என்று மாப்போசி சொல்லியிருக்கிறார். மனிதனோடு இலக்கியம் இரண்டர கலந்திருப்பதற்கான முதல் படிப்பினை மாப்போசி வாழ்க்கையில் நாம் பெற முடியும். அடுத்தாற்போல் அந்த அமராவதி சிறையிலே அவர் கைது செய்யப்பட்டு கிடக்கிற போது மிகப்பெரிய ஒரு வயிற்று நோய்க்கு அவர் உட்படுகிறார். உண்மையாகவே ஒரு மரணத்தை நோக்கிய ஒரு வாழ்க்கை, அந்த வாழ்க்கை மாப்போசி கடக்கிறார். மரணம் உறுதியாகிவிட்ட ஒரு சூழல் மாப்போசி சிறை வாழ்க்கை இருக்கின்றது. அந்த நிலையில் மாப்போசிக்கு உறக்கம் வரவில்லை. அவர் உறங்கினால்தான் பிழைப்பார் என்று மருத்துவர்கள் சொல்லுகிறார்கள். வயிற்று நோவு, அவரால் உறங்க முடியவில்லை. பிறகு எப்படி உறங்குவது? அந்த சூழலில் அவர் மருந்தை எடுத்துக்கொள்ளவில்லை. மாறாக அந்த நேரங்களில் தன்னை துயல வைக்கின்ற ஒரு மருந்தாக திருவருட்பா இருக்கும் என்று தன்னுடைய தொண்டர்களிடத்திலே திருவருட்பா பாடலை பாடச் சொல்லி அந்த பாடலின் மூலம் தூங்கி தன்னுடைய வாழ்விலில் அந்த மரணத்தை இருந்து கடந்திருக்கிறார் என்ற ஒரு செய்தியை எனது போராட்டத்தில் கூட அவர் பதிவு செய்திருக்கிறார். ஆகவே மனித வாழ்வியலில் இரண்டர கலந்து மனிதனுடைய வாழ்வையை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு செயல்தான் இலக்கியம் என்பதை மாப்போசியினுடைய வாழ்விலிருந்தே நாம் பெற முடியும். ஆகவே இன்றளவும் இலக்கியத்தை நாம் ஏதோ ஒரு புகழ்ச்சிக்காக, நம்முடைய அறிவை வளர்த்து கொள்ளக்கூடிய நம்முடைய புகழ்ச்சிகளுக்காக தான் பயன்படுத்தி வந்திருக்கிறோம். ஆனால் முழுமையாக இலக்கியம் என்பது மனித வாழ்க்கைக்கும், மனிதன் தவறாக செல்வானே ஆனால், சமூகம் தவறான பாதையை நோக்கி நகருமே ஆனால், அதை நல்ல பாதையில், ஒரு நேர்கோட்டான பாதையில் செலுத்துவதற்காக இறைவன் படைத்த ஒரு படிப்பினை தான் இலக்கியம் என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதுதான் மாப்போசியினுடைய பார்வையாக இருந்தது. இலக்கியத்தை அவர் பார்த்த பார்வை என்பது முழுக்க முழுக்க ஒரு சமுதாயத்தை கட்டமைக்க வேண்டும் என்று இருந்தது. அந்த ஒற்றை நோக்கத்திற்காகத்தான் மாப்போசி இலக்கிய பார்வை இன்றளவும் சமுதாயத்தில் மதிக்கப்படுகின்றது, வரலாற்றில் நிலைத்து நின்று கொண்டிருக்கின்றது. பெரும்பாலும் சொல்லுவார்கள், ஒவ்வொரு தலைவரும் மரணத்தை தழுவது என்பது உண்மைதான். ஆனால் மரிக்கும் போது அவர்தான் மரித்து போகிறார், அவருடைய கூடுதான் மரித்து போகின்றதை தவிர்த்து அவர் முன்வைத்த கொள்கைகள், கருத்துக்கள் இவையெல்லாம் ஒருபோதும் மறைந்து போவதில்லை. மாப்போசி அவர்கள் மறைந்திருக்கலாம், அவர் பொருட்கள் இங்கே வேண்டுமானாலும் சென்றிருக்கலாம். ஆனால் இன்றளவும் அவர் பேசிய முன்மொழிந்த கொள்கைகள் வரலாறு, தமிழர் இன வரலாறு எடுத்துக்கொண்டிருக்கின்றது. அதனால்தான் மாப்போசி அவர்கள் இன்றும் வரலாற்றில் நிலைத்து நின்று கொண்டிருக்கிறார். ஆகவே மாப்போசியினுடைய இலக்கிய பார்வை ஒரு சமுதாய பார்வையாக இருந்தது என்ற நிலையை உங்கள் மத்தியிலே முன்வைத்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.